ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முனிசிபல் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வேகன்சிஸ் வந்து விட்டிருந்தாங்க. அதாவது ஏஇ, ஜேஇ, ஜேடிஓ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கு வேகன்சி வந்து விட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் கட்டில் அதாவது 27 இன்னைக்கு டேட்டில் வந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2104 வேகன்சிஸ் கிட்ட ஓவராலாக நமக்கு இருந்தது. அதாவது அதில் சிவில், மெக்கானிக்கல் இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக இருந்தது. இப்போ அந்த 2104 இருந்து 2455 அப்படிங்கிற அளவுக்கு போஸ்டிங்கோட வேக்கன்சி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட ஆடண்டம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எப்படி அப்ளை பண்ணுறது. அந்த வெப்சைட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. tnma.ucan.apply.com இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க டெம்பரரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்கன்னு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது பெர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பெர்மனெண்ட்டுக்காக தான் நமக்கு அந்த எக்ஸாம்ஸ்லாம் வச்சு எடுப்பாங்க. டெம்பரரிக்கு இந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? வேறு எதுவும் டவுட் இருந்தது உங்களுக்கு இது ரிலேட்டடாக டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஜேடிஓக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதாவது February 5 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் ஒரு 3 வீக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்ம ஜேடிஓ எக்ஸாம் சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம அந்த ஷெடியூல் வந்து போட்டிருப்போம். அதே சிலபஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான் இருக்குது. புரியுதா? நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த எக்ஸாமுக்கு முனிசிபல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் கிளாஸஸ் போடுறீங்களா, ஜேடிஓ ஏஇ கிளாஸஸ் வந்து போடுறீங்களா, டெஸ்ட் பேட்ச் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ சிலபஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம் ரிலேட்டடாக எக்ஸாம் வருது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான நம்ம ஷெடியூல் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய முனிசிபல் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்தது. இதுக்கு நம்ம இந்த ஜேடிஓ எக்ஸாமுக்கு February 5 வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது நான் எப்படின்னா யூடியூப்லேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேடிஓ கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டெய்லி அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. டெய்லி உங்களுக்கு 20 கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கும். கூகுள் ஃபார்ம் அண்ட் பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஆன்சர் கீயும் அதுக்கான ஆன்சர் கீயும் வந்துடும். வீடியோ பார்க்க போகிறீங்க, அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். புரியுதா? அப்புறம் February 5 இருந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுது, இந்த ஷெடியூல்டு பேட்ச் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 4 உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஷெடியூல் வந்து போட்டிருப்பேன். ஓகே, அதாவது 4/5/2024 அதுக்கப்புறம் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு 2 ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வந்து எக்ஸாமுக்கு இருக்கும். இப்போ இந்த சிலபஸும் நம்ம முனிசிபல் டிபார்ட்மெண்ட் சிலபஸும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% சேமாக தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி சிலபஸை தான் அப்படியே அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த சிலபஸையே ஃபாலோ பண்ணால் போதும். அதாவது டிப்ளமோ ரிலேட்டட் எக்ஸாமுக்கு, புரியுதா, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு இந்த சிலபஸையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஜேடிஓ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ரிலேட்டடான எக்ஸாமுக்கு நம்ம இந்த சிலபஸ் ஃபாலோ பண்ணலாம். ஏஇ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 80% கிட்ட ஜேடிஓ சிலபஸும் ஏஇ சிலபஸும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் மட்டும் கொஞ்சம் ஏஇ சிலபஸில் அதிகமாக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ அண்ட் ஜேடிஓ எதுனாலுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்பாங்க ஜேடிஓ ஸ்டாண்டர்டா, இது டிப்ளமோ ஸ்டாண்டர்டா நீங்கள் எடுக்கிற வீடியோ அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேணாம். ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அதே தான் உங்களுக்கு ஏஇலையும் கேட்க போகிறாங்க, ஜேடிஓலையும் கேட்க போகிறாங்க. புரியுதா? நம்ம ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெவலிங் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற கான்செப்டை ஒரே வீடியோவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஜேடிஓக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏஇக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஏஇ ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதில் பேசிக்கான கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது ஜேடிஓ ஸ்டாண்டர்ட். கொஞ்சம் டீப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்டாங்க அப்படின்னா அது ஏஇ ஸ்டாண்டர்ட். ஓகே, இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகுது. அதனால் வீடியோலேயே நீங்கள் வந்து லெவலிங்க்கு தனியாக ஜேடிஓக்கு ஒன்று போடணும், ஏஇக்கு ஒன்று போடணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. புரியுதா? ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், ஏஇ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பிஇ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரே வீடியோ தான். நீங்கள் படிக்கிற விதம் தான் அங்கே மாறும், கொஸ்டின் கேட்குற விதம் தான் அங்கே மாறுமே தவிர உங்களுக்கு நோட்ஸு வீடியோலலாம் இதெல்லாம் பெரிய டிஃப்ரெண்ட்டே இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம இதை படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக May
5க்குள்ள மேல நமக்கு மே ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷெட்யூல் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நமக்கு எக்ஸாம் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29, 30 தான் இருக்குது. அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், பிஇ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அடுத்தடுத்த நாள் வந்து நமக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அப்போ இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜேடிஓ சிலபஸ் 100% நமக்கு கவர் ஆயிரும். ஓகேவா? நம்ம இதுக்கான வீடியோ, டெஸ்ட்டு, அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் ஷெடியூலுமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். நம்ம சிவில் தமிழன் டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே February 5ல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. 3 வீக் கிட்ட கம்ப்ளீட் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். நம்ம 4th வீக்லேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா இடையில உங்களுக்கு கேப் இருக்கும்போது ப்ரீவியஸாக நீங்கள் விட்ட சப்ஜெக்ட் எல்லாமே படிச்சுக்கலாம். புரியுதா? இன்னுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஒரு 2000 வேக்கன்சி அப்படிங்கிறது திரும்ப நம்ம எதிர்பார்க்க முடியாத வேக்கன்சி. ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங்க்கு தான் இதில் மிகப்பெரிய ஒரு அதிகமான வேக்கன்சி வந்து இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேறு யாருக்குமே கிடைக்காது. டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது. இவ்வளோ வேக்கன்சி திரும்ப எப்போயுமே வராது. புரியுதா? டிஎன்பிஎஸ்சிலையுமே சரி, அதர் டிபார்ட்மெண்ட்லேயுமே சரி, டிஆர்பியாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான வேக்கன்சி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. நம்ம டிஎன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் வேக்கன்சியை, ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். காம்படிஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம் ஜேடிஓ எக்ஸாம் முடிஞ்சது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதனால் இன்னும் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. இப்போவே உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களால் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ, உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு உங்களால் ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பேட்ச் ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா யாருனாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒர்க் போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஷெட்யூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம வீடியோவுமே பேசிக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குமே படிக்கிற மாதிரி தான் நம்மளோட வீடியோஸுமே இருக்கும். புரியுதா? அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் அண்டு நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ புக்கில் இருந்து எடுத்து கவர் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். அது போக எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அந்த நோட்ஸும் வீடியோவும் மட்டுமே நீங்கள் பார்த்தா போதும். அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின்ஸ், லாஸ்ட் டைம் ஏஇ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச டெஸ்ட்டில் இருந்தும் கிளாஸஸில் இருந்தும் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத. அதனால் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 200க்கு 170 கொஸ்டின் வந்து நம்ம நோட்ஸ் பார்த்து படிச்சிங்க, வீடியோ பார்த்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு நான் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ எல்லாமே கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாகவே வந்துடும். நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்புறம் டெஸ்ட்டு இது எல்லாமே நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுவேன். டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு என்னென்ன வீடியோ பார்க்கணும், என்னென்ன நோட்ஸ் படிக்கணும், என்ன டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தரையுமே என்னால் பாஸ் பண்ண வைக்க முடியும். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எல்லா மெட்டீரியல் எப்படி படிக்கணும், கைடன்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து உங்களோட முழு முயற்சியாக இறங்கி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வராது. நம்ம வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணி எல்லோரும் பாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.